வணக்கம் மக்களே. நம்மளாம் எதிர்பார்த்த மாதிரி பிக் பாஸ்க்கான கிராண்ட் ஃபினாலே ஆரம்பித்து விட்டது. நினைச்சு பாருங்களேன், இப்பதான் சீசன் ஸ்டார்ட் ஆன மாதிரி இருந்து அதுக்குள்ள எண்ட்ல வந்து நிக்கிறோம். என்னதான் இந்த சீசன் வன்மங்கள் நிறைந்த ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா டாக்ஸிக்கா போனாலுமே இந்த சீசனை நம்ம எல்லாருமே பார்த்தோம், அதை ஒத்துக்கிட்டே ஆகணும். எனக்கு தெரிஞ்சு மத்த சீசனை கம்பேர் பண்ணும்போது இந்த சீசன் அதிகபட்ச மக்கள் பார்த்திருப்பாங்கன்னு எனக்கு தோணுது. ஏன்னா ஒரு மாதிரி டாக்ஸிக்கா இருந்தாலும் என்னதான் நடக்கும், எவனை பத்தி பேசுவான், யாரை பத்தி திட்டுவா அப்படிங்கறது ஆர்வமாவே பார்த்து இந்த சீசனை ஃபுல்லாவே பார்த்து முடிச்சிட்டோம். இல்ல கமல் சார் பயங்கரமா ஒரு என்ட்ரி கொடுக்குறாரு. கமல் சார் முகம் வாடி போயிருக்கேன்னு தெரியல. செட் பரவாயில்ல, அது நேற்று ராத்திரில இருந்து ஷூட்டிங் போயிட்டு இருக்குல்ல, அதனால தலைவர் கொஞ்சம் வாடி போயிருக்காரு நினைக்கிறேன். பட் பரவாயில்ல, ஒன்னும் பிரச்சனை இல்ல. இல்ல கமல் சார் சொல்ற அந்த வாக்கியத்தை நீங்க எல்லாரும் நோட் பண்ணி ஆகணும். இந்த சீசனை பொறுத்தவரை வீட்டுக்குள்ள பயங்கர வன்மம், அது கண்டஸ்டன்ஸ்குள்ள வெறித்தனமான வன்மம், அதையும் தாண்டி வெளியே மக்கள் மத்தியில அதை விட வன்மம் அப்படிங்காரு. இதை பார்க்கும்போது எனக்கு இந்த ஒரு டெம்ப்ளேட் தான் ஞாபகம் வந்துச்சு. இவன் தான் எங்கேயோ சமத்தே வாங்கியிருக்கேன் அப்படின்ற மாதிரி. உண்மையாவே சொல்றேன், இவர் இந்த படம் நடிச்சு இவ்வளவு ஹர்ட் வாங்கியிருப்பாரா, இல்ல இதுக்கு முன்னாடி உள்ள சீசன்ல இவ்வளவு ஹர்ட் வாங்கியிருப்பாரா, இல்ல பாலிடிக்ஸ்ல இருந்து இவ்வளவு ஹர்ட் வாங்கியிருப்பாரா எனக்கு தெரியாது. ஆனா இந்த ஒரு சீசன்லயே பயங்கரமான ஹர்ட் வாங்கின, ட்ரோல் வாங்கின ஒரே ஒரு பர்சன் கமல் சார் மட்டும்தான். சத்தியமா சொல்றேன், அது ஏன் இப்படி பேஸ் பண்ணி போச்சுன்னு தெரியல. அது அவருக்கே தெரியுமான்னு கூட தெரியல. ஏன்னா நம்ம என்னதான் ட்ரோல் பண்ணாலும் சாட்டர்டே சண்டே வந்து அவர் ஸ்கிரிப்ட் தான் கொடுப்பாங்க. அவர் அந்த ஸ்கிரிப்டை தான் வந்து ரீட் பண்ண போறாரு. மேபி அந்த ஸ்கிரிப்ட்ல வந்து இருக்கிற விஷயங்களை அவர் கரெக்டா கவனிக்காம, ஒரு டீம் கரெக்டா கவனிக்காம சும்மானாச்சுக்கு பண்ணிட்டு போயிட்டாரா இல்ல வேணும்னு அப்படி பண்ணாருலாம் நமக்கு தெரியல. பட் இருந்தாலுமே இவர் கொஞ்சம் பயாஸ்டா தான் இருந்தாரு. இந்த சீசனை பொறுத்தவரைக்கும் கமல் சார் கொஞ்சம் பயாஸ்ட் தான். அதனாலேயே மக்கள் எல்லாரும் வச்சு செஞ்சாங்க. இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கணும், அர்ச்சனா தான் டைட்டில் வின்னர் அப்படி சொல்லி நேத்தே சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். அர்ச்சனா தான் டைட்டில் வின் பண்றாங்க. சோ கப்ப இன்னைக்கு தூக்குறாங்க. சோ இந்த இடத்துல நான் இன்னொன்னு பதிவு பண்றேன். பெயிட் பாட்ஸ் நேத்துல இருந்து இன்னும் கரைஞ்சிட்டு இருக்கீங்க. நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, அர்ச்சனாக்கு ஆப்போசிட்டா கமல் சார் நிறைய முடிவுகளை எடுத்து மாயாக்கு ஆதரவா நிறைய முடிவுகள் எடுக்கும் போதுதான் கமல் சாரையே ட்ரோல் பண்ணாங்க. சோ இவ்வளவு பெரிய லெஜெண்டையே வெளியே இருந்து தமிழ்நாட்டு மக்கள் மொத்தமா ட்ரோல் பண்றாங்கன்னா அப்ப உண்மையான சப்போர்ட் அர்ச்சனாக்கு தானே இருக்கு. சோ நல்லா யோசித்து பாருங்க. நீங்க வந்து பெயிட் பாட்ஸ் இப்பவும் சில பேர் தற்கொலை மாதிரி கதறிட்டு இருக்காங்க. சோ அவங்களுக்கு தான் சொல்றேன், கமல் சார் மாதிரி மிகப்பெரிய லெஜெண்டே ட்ரோல் பண்றாங்க. ஏன் அப்படின்னா மாயாக்கு சப்போர்ட் பண்ணி அர்ச்சனா அப்படிங்கிற ஒரு நபரை டவுன் பண்ணாங்க. சோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் கமல் சாரே ட்ரோல் பண்ணப்பட்டாரு. அப்படி இருக்கும்போது அவ்வளவு பெரிய லெஜெண்டே மக்கள் ட்ரோல் பண்ணும்போது அப்ப எவ்வளவு மக்கள் அர்ச்சனாக்கு சப்போர்ட் கொடுத்துருக்காங்க நீங்க யோசித்து பாருங்க. எனக்கு தெரிஞ்சு நீங்க ஃபினாலே ஸ்டேஜ்ல இந்த வார்த்தை கமல் சார் விடுவாருன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு தமிழ் பிக் பாஸ்ல இவங்க தான் அதிகபட்ச ஓட்டுகள்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்கு. அர்ச்சனா தான் அது வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ஸா உள்ள வந்து அவ்வளவு ஓட்டுகளை தட்டி தூக்கிருக்காங்க. திரும்பவும் சொல்றேன் ப்ரோ, இந்த ஓட்டுகள் வந்து ஒன்னு உழைச்சி அப்படி ரொம்ப கஷ்டப்பட்டு அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். அவங்க சிம்பிளா எடுத்தாங்க. ஆனா ஒரு ஆளுக்கு நேர்மையா சப்போர்ட் பண்ணி எடுத்தாங்க. அதுதான் உண்மை. ஒரு ஆளுக்கு நடந்த ஒரு அநீதியா நேர்மையா குரல் கொடுத்து அந்த இடத்துல சப்போர்ட் பண்ணி கடைசி வரைக்கும் இந்த ஸ்டாண்ட் மாறாம இருந்தாங்க. அந்த இடத்துல தான் நம்ம விசித்ராவுக்கு சப்போர்ட் வச்சு. யார் சொல்றேன்னா பிரதீப் அப்படி ஒரு நபருக்கு ஸ்டாண்ட் எடுக்கும் போதுதான் அர்ச்சனா விசித்ரா இவங்க ரெண்டு பேருக்கும் சப்போர்ட் வச்சு. ஆனா விசித்ரா ஒரு கட்டத்துல மாயா கிட்ட ஜாயின் பண்ணி பேசணும் போது பிரதீப்பை இறக்கி பிரதீப் எல்லாம் அடிச்சு வரட்டி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சில வார்த்தைகளை விட்டாங்க. அப்போ விசித்ரா மேல இருந்த மரியாதை வந்து நிறைய ரிவ்யூவர்ஸ்க்கும் போச்சு, மக்களுக்கும் போயிடுச்சு. அதனால அவங்க டாபிக் நான்லாம் எடுக்கவே இல்லை சுத்தமா. பட் அந்த ஸ்டாண்ட் அவுட் ஒரு செகண்ட் கூட கீழே வராம இருந்த ஒரு நபர் தான் அர்ச்சனா. அதனாலதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுதான் பிரதீப் கூட பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா வெளியே வந்து டைட்டில் வின் பண்ணிட்டாங்க. நேற்று நியூஸ் தெரிஞ்சோன்னே பயங்கரமா ஒரு வாழ்த்துக்கள் எல்லாம் தெரிவிச்சு போட்டிருந்தாங்க. சோ இந்த வகையில மக்களுக்கான வெற்றி தான் நான் பாக்குறேன். ரெண்டாவது இடத்துல மணி இருக்கிறதா ஒரு நியூஸ் வந்திருக்கு. சோ ஃபர்ஸ்ட் வின்னர் வந்து நம்ம அர்ச்சனா, ரன்னர் வந்து மணின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கு. நல்ல வேலை ரன்னருக்கு கூட மாயா வரல. சோ அது நம்ம தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். முக்கியமா நம்ம ஜோவிக்காக சொல்லி ஆகணும். ஜோவிக்காக அவங்க அம்மாவுக்கு நம்ம சொல்லி ஆகணும். ஏன்னா அவங்க தான் ஒரு பிளான் போட்டு உள்ள அனுப்புனாங்க. பட் இந்த குழந்தை பிளான் வந்து ஏதோ பண்றேங்க பேர்ல குலைச்சு விட்டு மாயாவை மொத்தமா காலி பண்ணி விட்டு போயிட்டாங்க. சோ அந்த இடத்துல ஜோவிக்காக நன்றிகள் தெரிவிச்சாகணும். தயவுசெய்து நீங்க நன்றிகள் தெரிவிச்சிருங்க. சோ இன்னைக்கு கப்பு தூக்குற மூவ்மெண்ட் எவ்வளவு பேர் வெயிட் பண்றீங்க சொல்லி மரகமகமான்ல போடுங்க. நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். 106 நாள் நான் இதுக்காண்டி கஷ்டப்பட்டிருக்கோம். நீங்களும் கஷ்டப்பட்டிருக்கீங்களான்னு சொல்ல மாட்டேன். பட் நான் வந்து தூங்காம கொல்லாமலாம் பயங்கரமா கஷ்டப்பட்டிருக்கோம். சோ பார்க்கலாம் அதுக்கான முடிவு இன்னைக்கு நைட் எப்படி இருக்கு, என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதை பத்தி உங்களுக்கு மரகமகமான்ல போடுங்க.